கட்சியோ அவர் ரசிகரோ இல்லாட்டியும் கூட சமீபத்தில் அவரை பத்தி படிக்கிறப்ப உழைப்பு 84ல் ஒரே வருஷத்துல 18 படம் நடிச்சிருக்காரு. இங்க மாநகர காவல் ஷூட்டிங்ல இருப்பாரு. அது மிட் நைட் 2 மணிக்கு முடிச்சுட்டு அப்ப அந்த புலன் விசாரணை படத்தில் நடந்து போறப்போ ஒரு ஆணி குத்திரும். அந்த ரத்தத்தோட ஷூட்டிங் நின்றா 7 லட்ச ரூபா லாஸ் ஆயிரும் சொல்லி கட்டு போட்டு மறுபடியும் பயிற்சி நடிச்சார். அது மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்காக இந்த நடிகர்கள்லாம் ஒன்னா திரட்டி இலங்கை மலேசியால போய் மிக பிரம்மாண்டமான, அது ரஜினி சார் கமல் சார்லாம் கூட்டு போய் ஒரே வருஷத்துல கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை. அதாவது படிச்சது கம்மி தான், ஆனா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது மனித நேயத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. யாரையும் பசியோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இது மாதிரி அரசியல்லாம் ரொம்ப ஆசை. கேப்டனோட இறப்பு உங்களை எவ்வளவு பாதிச்சது? கேப்டனோட இறப்பு எவ்வளவு பாதிச்சிருக்குன்னா, என்னுடைய டிபி இது வரைக்கும் அவருடையது தான். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வீடியோ எந்த நடிகருக்கும் போடல, கேப்டன் அவருக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். காரணம் அவருடைய அந்த ஹம்பிளான விஷயமா இருக்கட்டும், நிறைய பாசிட்டிவான விஷயம். மக்கள் யாருமே எதிர்த்து, இப்ப வடிவேல் சார் திட்டிருக்காருன்னா கூட திருப்பி அவரை பத்தி அவர் நடிக்க வைங்கன்னு தான் சொன்னார். அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பான் கூட செய்ய முடியாது. இன்னா செய்தாரே ஒருத்தல் வாழும் எம்ஜிஆராக நம்மலாம் தெரிஞ்சுக்கிறோம். பெரிய பெரிய வெளிநாட்டுல பாருங்க, சாக்ரட்டிஸை பாருங்க, எடிசனை பாருங்கலாம் சொல்ல தேவையில்லை. நம்ம ஊர்ல கேப்டனை பாருங்க, அதை பார்த்து கத்துக்கிட்டாலும் நிறைய விஷயம்.